அனைவருக்கும் அன்பு வணக்கம். உளறல் நாயகன் அவர்களே, அண்ணா அப்படின்னு உங்களை அழைப்பதற்கு மனசு வரலன்னு சொல்ல மாட்டேன், பயமா இருக்கு. ஏன்னா உங்களெல்லாம் நான் அண்ணான்னு சொன்னேன்னா முதல்ல என் மனைவி என்னை கட்டை எடுத்துன்னு அடிப்பாங்க, அதுக்கப்புறம் என் குடும்பத்தினர் நண்பர்கள் அத்தனை பேரும் கழுவி ஊற்றி என்னை தள்ளி வச்சிருவாங்க. அதனால உங்களை அண்ணா என்று அழைக்க சகோதரன் என்று சொல்லக்கூட மனம் வரவில்லை. அதனால் அந்த உளறல் நாயகன் அப்படின்னு சமீபத்தில் உங்களுக்கு ஒரு புதுமையான அடைமொழி கொடுக்கப்பட்டுள்ளது. அதை வச்சே நான் அவங்கள கூப்பிடலாம் அப்படின்னு. இப்போது நான் சொல்கிறது அங்கே கேட்குமா அப்படின்னா நிச்சயமாக கேட்காது. அவர் பக்கத்திலேயே நின்று இதெல்லாம் சொன்னால் கூட அவர் காதில் கேட்காது. ஏன்னா அவர் அடிக்கடி காந்தி காந்தி, நான் காந்தியோட பேரன் அவர் அப்படின்னு சொல்லிப்பார் இல்லையா. அவர் 3 குரங்கு பொம்மை வச்சிருப்பார், இஜாரு மிஜாரு கிஜாரு அப்படின்னு. அதாவது இந்த கெட்ட விஷயங்களை பார்க்காதே, கெட்ட விஷயங்களை பேசாதே, கெட்ட விஷயங்களை கேட்காதே அப்படின்னு. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்களை பார்க்காத, நல்ல விஷயங்களை கேட்காத, நல்ல விஷயங்களை பேசாத அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு. அதனால தான் சொன்னேன், நாம் பேசுவது அவர் காதுகளில் விழாது அப்படின்னு. இதில் வரிக்கு வரி சொல்கிறதா இல்லை ஒட்டுமொத்தமாக சொல்கிறதா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய குழப்பம். சரி, ரெண்டுத்தையும் கலந்து பேசிடலாம் அப்படின்னு. இதை நான் பார்த்து தான் படிக்க போகிறேன். என்ன சார் இப்படி பார்த்து படிக்கிறேனே அப்படின்னு கேட்காதீங்க. தான் எழுதிய கவிதையை, அதாவது எழுதியதாக நம்பப்படுபவர் அவரே A4 ஷீட்டில் வச்சு தான் பார்த்து படிக்கிறார். அப்படி இருக்கச்சே இதையெல்லாம் மனப்பாடம் பண்ணி பேசுகிற அளவுக்கு அது ஒன்றும் அவ்வளோ பெரிய இலக்கியம் கிடையாது. பைத்தியகார்த்தனமாக அவர் அறிவுஜீவி அப்படின்னு நம்புறவங்க ஒன்றா அது இலக்கியம்னு தப்பாக நினைக்கலாம். நமக்கு அந்த புரிதல் இருக்கின்றது. முதல்ல பவதி பிக்ஷாம் தேகி என்று தெலுங்கில் பாடி வந்த பவதி பிக்ஷாம் தேகி அப்படின்றது தெலுங்கு கிடையாது, அது சமஸ்கிருதம். இவர் எதுக்கு சமஸ்கிருதத்தை பேசுகிறாரு? பவதி பிக்ஷாம் தேகி அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது அர்த்தம் புரியுமா? ஒரு குறிப்பிட்ட ஜாதியினருக்கு மட்டும்தான் பவதி பிக்ஷாம் தேகி என்னன்னா புரியும். இவர் எல்லாருக்குமானவர் இல்லையா? அப்படி இருக்கச்சே ஏன் அந்த சமஸ்கிருத வார்த்தையை உபயோகிக்கின்றார்? அது முதல் சந்தேகம். அடுத்தது, அது தெலுங்கே கிடையாது, அது சமஸ்கிருதம். ஆனால் அவர் சொல்கிறார் இல்லையா, தெலுங்கில் பாடி வந்தார் அப்படின்னு. சரி, அதனால் என்ன? அப்போ தெலுங்கும் இந்த திராவிடத்தில் ஒன்று சேர்ந்தது தானே. தெலுங்கில் பாடினா தப்பா? இல்லை, இவர் தெலுங்கில் நடித்ததே இல்லையா? அப்புறம் தெலுங்கில் பாடி வந்த அப்படின்னு ஏதோ குறை சொல்கிற மாதிரி பேசுகிறாரு. என்ன திராவிடத்துக்கு எதிராக போய் கொண்டிருக்கின்றாரா உளறல் நாயகன்? சரி, அடுத்தது என்ன சொல்கிறாரு? அவருடைய பிக்ஷா பாத்திரத்தில் இருந்து எடுத்த சில்லறைகள் இந்த நவீன காலத்திற்கு உதவாது என்று தெரிந்தவர் நீங்கள். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும், இவ்வளோ நாள் தன்னை ஒரு அறிவுஜீவி அப்படின்னு ஒரு சீன் போட்டு வச்சிருந்தாரு. கூட இருந்தவங்கலாம் சேர்ந்து, ஐயோ அவர் யாருங்க, அவர் எவ்வளோ படிக்கிறாரு, எவ்வளோ விஷயம் பேசுகிறாரு அப்படின்னு ஒரு பலூனை ஊதி வச்சிருந்தாங்க. அத்தனையும் ஒரே நொடியில் டமால்னு உடைந்து விட்டது. நீங்கள் சொல்கிறீங்கல்ல பவதி பிக்ஷாம் தேகி அப்படின்னு அவர் பிக்ஷை எடுக்க போகின்றார்னு, அதில் யாரும் சில்லறையெல்லாம் போட மாட்டாங்க. சாப்பிடுவதற்கான அரிசி, அதுவும் ஒரு வீட்டில் போய் கேட்டுட்டு அவங்க யாரும் வரலன்னு சொன்னால் அத்தோடு போயிடுவாங்க. அதுவும் இத்தனை வீடுகளில் தான் கேட்கணும், ஒன்றும் கிடைக்கல அப்படின்னா இன்றைக்கி பட்னியாக இருக்கணும், இப்படிலாம் ஏதோ கண்டிஷன்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் அதில் சில்லறைகளும் கிடையாது, அந்த சில்லறையை எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் இவர் தான் நிறைய குறியீடுகள்லாம் வைப்பார் இல்லையா? அப்போ தான் எனக்கும் புரிஞ்சுது ஏன் அந்த சில்லறை இந்த காலத்துக்கு உதவாது அப்படின்னு சொன்னார்னா, இவர் மக்களிடம் வாக்கு பிச்சை எடுத்தார் இல்லையா? அதை இங்கே நம்ம இணைத்து பார்க்க வேண்டும். இவர் படத்துக்கெல்லாம் FDFS அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்க்ரீனில் வந்த உடனே சில்லறையை செதற விட்டவங்க ஏராளமான பேர், லட்சக்கணக்கான பேர். ஆனால் அதெல்லாம் இவர் அரசியலுக்கு கட்சி ஆரம்பித்து தேர்தலில் நிற்கிறேன் அப்படின்னும் போது செல்லாமல் போய்விட்டது. அதைத்தான் இவர் இங்கே குறிப்பால் உணர்த்துகின்றார். சில்லறையை செதற விடுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க, அந்த சில்லறையால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வாக்கு பிச்சை எடுப்பதை விட அதிகாரத்தின் மீது இச்சை இருந்தால் நீங்கள் பவதி பிக்ஷாம் தேகி என்று வேறொருவரிடம் போய் நிற்க வேண்டும். அதை நான் பின்னாடி சொல்கிறேன் என்னன்னு. சரி, அடுத்தது, நீங்கள் வெள்ளைக்கார கல்வி கற்றவர். சரி, அதுக்கு என்ன? அப்போ அடுத்தது சொல்கிறார், கண்டிப்பாய் கற்பூர புத்தி தான். என்ன இருந்தாலும் அந்த ஒரு
தன் ஜாதி சார்ந்த உணர்வு அப்படின்றது உள்ளுக்குள்ள மேலோங்கி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கமல்ஹாசன் அவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அதனால தான் கற்பூர புத்தி அப்படின்னு சொல்றாரு. ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் கற்பூர புத்தி கிடையாதா? நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கா? அடுத்தது வாங்க, அது காற்றோடு போய் பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. இதுக்கு தான் சொல்றது 4 எழுத்து படிடா பரமா அப்படின்னு. அதாவது செல்வம் இருக்கு இல்லையா, அது ஓவர் நைட்டு காணாம போறதும் உண்டு. அதுக்கப்புறம் இந்த வீரம், இளமை, வலிமை இதெல்லாமும் இருந்த இடம் தெரியாம போவதுண்டு. ஆனால் திருடர்களால் திருட முடியாது, காலத்தால் அழிக்க முடியாத ஒரு செல்வம் எது அப்படின்னா அது கல்வி செல்வம். யாரும் அதை திருடிட்டு போக முடியாது. வயசாயிடுச்சு, அதனால அவர் கல்வி கற்றதெல்லாம் காணாம போயிடுச்சு அப்படின்னு ஒரு தற்குறி கூட சொல்ல மாட்டாங்க. ஆனா இவர் சொல்றாரு, உங்களுக்கு கற்பூர புத்தி, ஆனால் அது காற்றோடு பறந்து விட்டது அப்படின்னு. காத்தோட போறதுக்கு இது என்ன 16 வயது நிலை சப்பானியோட கோமணமா? இது கூட தெரியாம இது பரட்டை தான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அடுத்தது, அதன் பிறகு உங்கள் பிச்சை பாத்திரம் உருமாற்றப்பட்டது, பிச்சை குவளை பெரும் உண்டியலானது. கம்யூனிஸ்டுகள் மேல அண்ணனுக்கு என்ன கோபமோ தெரியல, இப்படி போட்டு தாக்குன்னு தாக்கி வச்சுக்கிறாரு. சாதாரணமாக கம்யூனிஸ்டுகள் உண்டியல் குலுக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் அதை சுட்டி காமிக்கிறார் போல இருக்கு. சரி, அடுத்தது வரும். அந்த உண்டியலை உடைத்து நிதி திரட்ட உதவுவோர் இன்று தமிழரை பார்த்து என்ன சொல்கிறீர்கள்? என்ன சொல்லிட்டாங்க? அவரே சொல்றார், தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? ஓரளவு உண்மைதான். அது என்ன ஓரளவு உண்மை அப்படின்னா, சரிங்க எல்லா இடத்துலையும் பிச்சை போடுறது கிடையாது அப்படின்னு சொல்றாரோ. வரேன். ஒரு தெற்கத்தி அறிவுரை தங்காய், தமக்கென உங்கள் நிதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே. இவரு அந்த பதவி பிச்சை எந்த மொழியில போய் எடுத்தாரு? ஓரளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இவர் மக்களிடம் போய் வாக்கு பிச்சை எடுத்தார், ஆனால் அது தேரல. அதனால என்ன பண்ணிட்டாரு, யாரை எதிர்த்து களம் கண்டாரோ, யாரை அரசியலில் தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சாரோ, யாரை எப்படியெல்லாம் இழிவுபடுத்தி பேசினாரோ அவங்க கிட்டேயே போயிட்டு அதிகார இச்சையில் பதவி பிச்சை கேட்டிருக்கின்றார். அது கிடைத்திருக்கின்றது. அதனால தான் சொன்னாரு, தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா அப்படின்னு கேட்டுட்டு ஓரளவுக்கு உண்மை அப்படின்றாரு. எல்லா இடத்துலையும் தமிழ்ல பிச்சை கேட்டா நடக்காது. எங்க கொடுப்பாங்களோ அங்க போயிட்டு பிச்சை கேட்டா மட்டும்தான் பதவி கொடுப்பாங்க அப்படின்றதான் உளறல் நாயகன் இங்க சொல்லியிருக்காரு. அடுத்தது, தமிழ் பிச்சை எடுக்க உதவாது அப்படின்லாம் சொல்லாதீங்க. தமிழ்ல ஓஹோ, ஒருவேளை பதவி பிச்சை கேட்கும் போது வேற ஏதாவது ஒரு மொழியில பிச்சை கேட்டாரோ? ஏன்னா இவருக்கு தான் பல மொழி தெரியும். மலையாளம் தெரியும், ஹிந்தி கூட தெரியும் அண்ணனுக்கு. ஹிந்தி படத்துலலாம் நடிச்சிருக்காரு அவர். தெலுங்கு, ஆமாம், அதுவும் ஒரு தெலுங்கு படத்தில் பார்த்தீங்கன்னா அது விஜயவாடா பாஷை, இது விசாகப்பட்டினம் பாஷை அப்படின்னு தெலுங்குலேயே பல மாடுலேஷனில் பேசுவார். ஒருவேளை தெலுங்குல பதவி பிச்சை கேட்டிருப்பாரோ? ஏன்னா பல்ராம் நாயுடு வாச்சே இவரு, ஐ ஸ்பீக் தெலுங்கு இன் 5 லாங்குவேஜஸா, அந்த மாதிரி. அதனால தான் சொல்கிறாரோ தமிழ் பிச்சை எடுக்க உதவாது அப்படின்னு. சரி, திருடவும் உதவாது. இவர் தான் 2021 தேர்தலுக்கு முன்னாடி சொன்னார். என்ன சொன்னார்? ரிமோட்டை தூக்கி போட்டுட்டு குடும்பமே கொள்ளையடிக்கின்றது அப்படின்றத ஒன்று சொன்னார்ல. அந்த குடும்ப ஆட்சி அதெல்லாம் ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார்ல. அப்போ யாரை பார்த்து சொன்னார்? அன்னைக்கு சொன்னது பொய் அப்படின்னு அப்போ இன்னைக்கு சொல்கிறாரா? இல்லை இன்னைக்கு சொன்னது பொய் அப்படின்னு நாளைக்கு சொல்வாரா? கடைசியாக ஒன்று சொல்கிறார் பாருங்க, ஓட்டையும் நாட்டையும் விற்கவே மாட்டான் அப்படின்னு. இது இப்படி எடுத்துக்கணும். அந்த ஓடு அப்படின்றதுக்கு முன்னாடி திரு அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்த்துக்கங்க. என் கையில் இருக்கும் திரு ஓட்டையும் அப்படின்னு வச்சுக்கங்க. ஏன்னா அதை வச்சு தானே இவர் பதவி பிச்சை வாங்கியிருக்காரு. நான் ஏன் திருப்பி பதவி பிச்சை அப்படின்னு சொல்றேன்னா, எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து திமுகவையும் அதன் தலைவர்களையும் விமர்சனம் செய்தாரோ, இன்னைக்கு அப்படியே பல்ட்டி அடிச்சு, அதாவது சம்மர் சால்ட் அந்த ஸ்டண்ட் பார்ட்டி பண்ணுவார்ல பம்மல் சம்பந்தத்தில், அந்த அளவுக்கு இன்னைக்கு தூக்கி பிடித்து உயர்த்தி பேசி கொண்டிருக்கின்றார். அப்போ இதுக்கு பிச்சைன்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? அதனால அவர்கிட்ட இருக்கின்ற அந்த திருவோடு, ஆனா அந்த திருவோடு இவர் கையில இருக்குன்னு சொல்றது கூட தப்பு தாங்க. அதெல்லாம் நல்லவங்க கையில இருக்கின்ற திருவோடு. ஒன்னா இப்படி வச்சுக்கலாம். அதை பிச்சை பாத்திரம் அப்படின்னு தமிழ்ல இன்னும் விளங்குற மாதிரி சொல்லிட்டு போயிடுவோம். அது ஓடு அப்படின்னு சொல்றது
பிச்சை பாத்திரம். அந்த பிச்சை பாத்திரத்தை இவர் விற்க போவதில்லை. பிச்சை பாத்திரத்தை வித்துட்டா அப்புறம் எங்க பதவி வாங்கிறது? அதுக்கப்புறம் நாட்டையும் விற்க மாட்டான் அப்படின்னு. விற்கிற இடத்துல இவர் இருக்க மாதிரி தானே பேசிட்டு இருக்காரு. அடிமைக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. நேராக மகாபாரதத்துக்கு போங்க. அங்க வந்து யுதிஷ்டர் பாஞ்சாலியை வைத்து தோற்று விடுகின்றார். ஏன் இந்த உதாரணத்தை சொல்றேன் அப்படின்னா, இதே மகாபாரதத்தை வச்சு இவர் வந்து நம்மளை எல்லாம் அசிங்கப்படுத்துற மாதிரி ஒன்று பேசியிருக்கார். அதனால தான் மகாபாரதத்திலேருந்து இவருக்கு நான் பதிலடி கொடுக்குறேன். அப்போ பாஞ்சாலியை அந்த அரசவைக்கு கூட்டிட்டு வரும்போது பாஞ்சாலி ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறாள். யுதிஷ்டர் முதல்ல அவரை தோத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பணயம் வைத்தாரா, இல்லை என்ன பணயம் வைத்து தோற்றுவிட்டு அதுக்கப்புறமா அவரை வச்சு தோத்தாரா அப்படின்னு கேட்குறான். அப்போ எல்லாம் சொல்றாங்க, இல்லைங்க முதல்ல தம்பி எல்லாம் வச்சாருங்க, அதுக்கப்புறமா அவரை வச்சு தோத்துட்டாருங்க. அதற்கு பிறகுதான் வந்து சகுனி சொல்றான், என்ன ஒண்ணுமே இல்லைன்ற, ஏதோ பாஞ்சாலி இருக்கின்றால், நீ பாஞ்சாலியை வச்சு ஜெயிச்சியானா எல்லாத்தையும் மீட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா உங்களை வைத்து தோற்கின்றார் அப்படின்னு சொன்ன உடனே யுதிஷ்டர் வந்து அதே மாதிரி பாஞ்சாலியை வைத்து தோற்கின்றார். இதைத்தான் பாஞ்சாலி கேட்கிறா. அடிமைக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்போ தருமன் தன்னை தோற்ற பிறகு அடிமையாகிவிட்டான். அவனுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது, அவனுக்கு சொந்தமாக எதுவும் கிடையாது. அப்படி இருக்கச்சே என்னை வைத்து ஆடுவதற்கு அவனுக்கு எங்கிருந்து உரிமை வந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த மாதிரி தன்னையே விற்று விட்டவர் இந்த உளறல் நாயகன். இவர் வந்து வேற எதையுமே வந்து விற்கிறதுக்கு தகுதி கிடையாது, உரிமை கிடையாது, சட்டத்தில் இடமும் கிடையாது. இவர் சொல்றாரு நாட்டை விற்க மாட்டேன் அப்படின்னு. எந்த நாட்டை சொல்றீங்க உளறல் நாயகன்னு? மதச்சார்பற்ற ஒரு நாட்டை தேடிக்கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொன்னீங்களே, அந்த நாட்டை சொல்றீங்களா இல்லை இந்த நாட்டை சொல்றீங்களா? எனக்கு இன்னும் இது உங்க சொந்த நாடு மாதிரி தெரியலங்க. ஏன்னா இந்த நாடு வேணா வேற நாட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஒன்றும் இல்லை, படம் ரிலீஸ் ஆகுறதுல பிரச்சனை. அந்த பிரச்சனையை யார் பண்ணாங்கன்றது அவருக்கே தெரியும். இதுக்கே மதச்சார்பற்ற நாட்டை தேடி ஓடுறேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னும் அவருக்கு அந்த நாடு கிடைக்கலையா, இல்லை இது இப்ப மதச்சார்பற்ற நாடாகி விட்டதா, அதுக்கு முன்னாடி மதச்சார்புள்ள நாடாக இருந்ததா? இதெல்லாம் கொஞ்சம் விளக்கம் கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும். ஆனா இதெல்லாம் விளங்கிக்கிற நிலைமையில் அவர் கிடையாது. உங்கள் சாபங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. சரி, உங்களுக்கு இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் உணர என் திட்டத்தை சாபமாக போடுகிறேன். இது எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டுதுங்க. அதாவது இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா கடவுளை பத்தி கேள்வி எழுப்புவாங்க. ஏங்க உங்களுக்கு தான் கடவுளே கிடையாது, அதுக்கப்புறம் கடவுளை பத்தி ஏன் பேசினுக்கிறீங்க? அதே மாதிரி இவருக்கு சாபத்துல நம்பிக்கை இல்லை அப்படின்றாரு, ஆனா நான் சாபம் கொடுக்கிறேன் உங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு அதுல நம்பிக்கை இருக்கும் அப்படின்றாரு. என்னோட டெமோக்ரஸி ட்ராமாவில் இப்படிதான் ஒரு டைலாக் வரும். அந்த முதலமைச்சர் அவர் பகுத்தறிவாதி அப்படின்னு சொல்லிப்பாரு. அந்த மந்திரி மீது குற்றச்சாட்டு வந்தவொடனே அவர் சொல்வார், இல்லை விசாரணை கமிஷன் வச்சுக்கிறாங்க, அதுல வந்து அக்னி பரீட்சையில் குளித்து தன்னை வந்து நிரபராதி என்று நிரூபிப்பார் அப்படின்ன உடனே அந்த பத்திரிகையாரன் கேட்பாங்க, சார் நீங்களோ பகுத்தறிவாதி, ராமர் இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னா, ராமர் இல்லை ஆனால் சீதை உண்டு, அக்னி பரீட்சை உண்டு அப்படின்வார். அந்த மாதிரி இவருக்கு சாபத்துல நம்பிக்கை இல்லையா, ஆனா இவர் சாபம் கொடுப்பாராம். நம்பிக்கை இல்லாதவர் எதுக்கு சாபத்தை கொடுக்கணும்? இதுதான். அதாவது சொந்தமா இங்க எதுவும் யோசிக்கிறது கிடையாது. இதை வந்து நான் ஒரு மிகப்பெரிய ஆதாரத்தோட உங்களுக்கு நான் நிரூபிக்கிறேன். பகுத்தறிவு தமிழ்ச்சித்தன் கூற்று இது. யாரு? உங்களுக்கு பகுத்தறிவு, நீங்க தமிழ் சித்தர். விளங்கிரும். உம்பினை உம்மை சுடுக என்றும் எங்கள் நாடு நீடுகுடி வாழும். எங்கள் நாடுனா, ஓ அப்ப அந்த மதச்சார்பற்ற நாடு தேடிங்கிறீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? எப்படி அந்த ஒருத்தர் கைலாசான்னு ஒன்று போனார், அந்த மாதிரி எங்கேயாவது போய் செட்டில் ஆக போறீங்களா? அப்புறம் எங்கள் நாடுன்னு சொல்றீங்க. அதனை எங்கள் நாடு உங்கள் நாடுன்னு பிரிச்சு பேசுறது, இது எல்லாருக்குமான நாடு. நீங்க இப்ப எந்த பதவியில உட்கார்ந்துருக்கீங்கிறத யோசிச்சு பாருங்க. எங்கள் நாடா? எங்கள் நாடு. அடுத்தது, உம்பினை உம்பை சூடுக, ஓட்டப்பமும் வீட்டை சூடுக, வந்தீர் வென்றீர் செல்வீர், இது உலக நியதி, அரசியல் நியதியும் கூட. யாரை பார்த்து சொல்றாரு அவரு? வந்தீர் அப்படின்னா எங்கேருந்து வந்ததா சொல்றாங்க? ஒருவேளை வந்து இந்த ஆரிய பார்ப்பன அப்படி ஏதாவது நிர்மலா சீதாராமன் அவர்களை சொல்றாரோ? இது மல்லாக்க பத்துக்குன்னு எச்ச துப்புற மாதிரி இல்லை? இவரும் அதே தானே. அதை வந்து இல்லைன்னு சொல்லிட முடியுமா, இல்லை மாத்திர முடியுமா? சரி, இப்போ அந்த சோ கால்டு கவிதை, இஃப் அட் ஆல் இட் கேன் பி கால்டு கவிதை, இது அவர் எழுதினாரா அப்படின்றத எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா இந்த உளறல் நாயகனை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பிம்பம், அறிவுஜீவி அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, ஏங்க அவர் சினிமாவை கரைச்சி குடிச்சிக்கிறாருங்க, எவ்வளவு விஷயம் பேசுறாரு தெரியுமா அப்படின்வாங்க. அவர் சார்ந்த துறை அது. சின்ன வயசுலேருந்து, ஒரு 5 வயசு இருக்குமா, அந்த வயசுலேருந்து அவர் சினிமாவில் இருக்காரு.
அதனால் அப்படி எதுவும் தெரியல அப்படின்னா தான் வந்து விளக்கெண்ணன்னு சொல்லணுமே தவிர தெரிஞ்சு வச்சிருக்கிறது ஒரு பெரிய சாதனையே கிடையாது. இந்த ரோட் சைட் மெக்கானிக் இருக்காங்க பாருங்கள், நல்லா சர்வீஸ் சென்டர் போகிறது கிடையாது. அதில் ஒரு சின்ன கடை, அங்கே ஒரு நாள் வண்டியை கொண்டு போய் நிறுத்துறேன், திடீர்னு ஆஃப் ஆகிடுச்சிங்க, ஸ்டார்ட் ஆக மாட்டுது அப்படின்ன உடனே ஸ்பார்க் ப்ளக்கு போயிருக்கோம் அப்படின்னாரு. அதே மாதிரி ஸ்பார்க் ப்ளக் போயிருந்தது, போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணார். ஸ்டார்ட் பண்ண உடனே சொல்கிறாரு, சார் மைலேஜ் கம்மியாக இருக்குமே அப்படின்னாரு. நான் ஷாக் ஆகிட்டேன். ஏன்னாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி முறுக்கின உடனே மைலேஜ் கம்மின்னு சொல்கிறீங்களே, எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னா, நான் சார் இது கூட தெரியாதா, வண்டி சவுண்டு போகா, இதை பார்த்தா தெரியுது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அது ஏதோ சரி பண்ணி கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன வயசு தான், என்ன இந்த ஒரு 25-28 வயசு இருக்கும் அவருக்கு. எத்தனை வருஷமாக அவர் வந்து மெக்கானிக்காக வேலை பார்த்துருப்பார் சொல்லுங்கள். ஸ்டார்ட் பண்ண வண்டியை வச்சு மைலேஜ் கம்மியாக இருந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, அப்போது அவர் எவ்வளோ பெரிய அறிவுஜீவின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா அவர் துறை சார்ந்த விஷயங்கள்ல அவர் வந்து கிங்காக இருக்கார். இப்போ வருவோம் விஷயத்துக்கு. ஸ்மிருதி இரானி அவர்களோட உளறல் நாயகனுடைய ஒரு அந்த டிபேட் நம்ம பார்த்துருப்போம். சரியாக வாங்கி கட்டிட்டு வந்தார். இதில் வந்து இந்த பயங்கரவாதி தீவிரவாதி அப்படின்றதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாருங்க. நாமெல்லாம் வந்து தீவிரவாதிகள் அப்படின்னா அந்த மாதிரி குண்டு வைக்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்களை வந்து தீவிரவாதிகள் அப்படின்னு பொதுவாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இவர் கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்னா, ஒரு கருத்துல கொள்கையில தீவிரமாக இருப்பவர்கள் தீவிரவாதி, குண்டு வைக்கிறவங்க பயங்கரவாதி. இப்ப அந்த தீவிரமா இருக்கிறவர்கள் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், கொள்கையில் மட்டும். அப்போ அந்த பயங்கரவாதின்னு சொல்றோம் இல்லையா, தே ஆர் டெரரிஸ்ட் அப்படின்னு ஒரு புது விளக்கம் கொடுத்தார். எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஆஹா இது நாள் வரைக்கும் நம்ம அந்த தீவிரவாதின்ற வார்த்தையை தவறான அர்த்தத்தில் யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம், என்னமா ஒரு விளக்கம் கொடுத்துக்கிறார் பார் அப்படின்னு பயங்கரமா ஃபயர் விட்டாங்க. நாமளும் சேர்ந்து தான். ஆனால் ஸ்மிருதி இரானி அவர்கள்கிட்ட பேசும்போது சொதப்பிட்டார். அதுதான் வந்து முதல்ல எனக்கு டவுட் வந்தது. இது நிஜமாகவே இவருடைய கருத்து தானா, இல்லை மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்துட்டு வந்து இவர் படிக்கிறாரா அப்படின்னு. இன்னொரு காரணமும் இருக்கின்றது. இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு இந்து அப்படின்னு சொன்னார். அவர் யாரை சொன்னார்னா எல்லாருக்குமே தெரியும், நாதுராம் கோட்சேவை சொன்னார். கோட்சே என்ன பண்ணார், துப்பாக்கியை வச்சு சுட்டார். அப்போது இது வந்து அந்த குண்டு வைக்கிற கேட்டகரியில் வரும். அப்போ வந்து அவரை நம்ம பயங்கரவாதின்னு சொல்லணும், டெரரிஸ்ட்னு சொல்லணும். ஆனால் இவர் ஏன் தீவிரவாதின்னு சொன்னார்? அப்போ இவர் சொன்ன அந்த விளக்கத்தில் இவருக்கே நம்பிக்கை இல்லையா, இல்லை இவர் சொன்ன விளக்கம் மறந்து போய்விட்டதா அப்படின்னா, அதுக்கப்புறமா தான் எனக்கு உண்மை தெரிஞ்சது. இது வந்து அவர் சொந்தமாக யோசித்து சொன்ன விஷயம் கிடையாது, அப்படியே அப்பட்டமான காப்பி. யார்கிட்டேருந்து காப்பி வச்சார் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம மாயவரம் கைமுறுக்கு ஸ்பெஷலிஸ்ட் பட்டாபி அப்படின்னு அன்புடன் அழைக்கப்படுகின்ற அண்ணன் எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் 2015 விந்தை அப்படின்னு ஒரு படம் வந்தது. மகேந்திரன் அப்படின்ற ஒருத்தர் ஹீரோவாக நடிச்சிருந்தார். அதில் நம்ம மனோபாலா அவர்கள் நடிச்சிருப்பார். எம்எஸ் பாஸ்கர் ரொம்ப அழகாக தமிழாசிரியராக ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். மகாநதி சங்கர் அதில் இன்ஸ்பெக்டராக வருவார். அந்த படத்தோடைய காமெடி சீனெல்லாம் வந்து யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் வந்து விந்தை காமெடி சீன் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா அதில் எம்எஸ் பாஸ்கர் பயங்கரவாதினா என்ன, தீவிரவாதினா என்ன அப்படின்றதுக்கு ரொம்ப அழகாக ஒரு விளக்கம் கொடுத்துருப்பார். சரி சார், அந்த டைரக்டருக்கு அந்த மாதிரி ஒரு காமெடி சீன் தோணியிருக்கலாம், இவருக்கு இந்த மாதிரி தோணியிருக்கலாம். அவர் சொன்னது சரியா தப்பா? இப்போ தீவிரமாக ஒரு கொள்கையில் இருக்கவங்க தீவிரவாதி, இந்த பயங்கரமான செயலில் ஈடுபடுபவர்கள் பயங்கரவாதி அப்படின்னு அவர் சொன்னது கரெக்டு தானே. ஒரே மாதிரியான யோசனை பல பேருக்கு வரக்கூடாதா அப்படின்னு நான் ஒத்துக்கிறேங்க. சினிமாவில் வர சீன் கூட பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, இவர் வச்சுருப்பாங்க, சைமல்டேனியஸாக வந்து ஒரு தாட் வந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். நான் அதையும் ஏற்றுக்கிறேன். ஆனால் இவ்வளோ தூரம் விளக்கம் கொடுத்துவிட்டு இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு இந்து அப்படின்னு இவர் கொடுத்த விளக்கத்துக்கு மாறாக பேசினார். அப்போ இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஸோ அந்த விளக்கம் அவருடைய மூளையில் உதித்ததில்லை, எங்கேருந்தோ சுட்டுகிறார், அவ்வளோதான். அதனால தான் இந்த கவிதையும், சோ கால்டு கவிதை இவராக எழுதினாரா இல்லை சாட் ஜிபிடி ஏதாவது எழுதி கொடுத்ததா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கின்றது. சரி, இப்போ அதில் இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட் பார்க்கணும். நீங்கள் கூட சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ இப்போ நிறைய சுற்றிட்டு இருக்கோம். அதாவது ராசா அவர்கள், அவர் என்ன பண்ணுவார், நீட்டு தேர்வு அதை தீர்மானம் போட்டு ரத்து பண்ணிட முடியுமா, அது சுப்ரீம் கோர்ட்டில் அது இருக்குது இது இருக்குது, நீ பாட்டுக்கு தீர்மானம் போட்டால் அதெல்லாம் பண்ணிட முடியுமா அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாருங்க. என்ன பண்ணாங்க, இந்த பக்கம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் வந்த உடனே கையெழுத்து நீட்டு ரத்து அப்படின்றாரு. அப்புறம் நம்ம முதலமைச்சர் தீர்மானம் போட்டதை பற்றி பேசுகிறாரு. அதையும் இதையும் ஒட்டி ஒரு வீடியோ வந்துட்டுருக்கு. அதை பார்க்கும்போது என்னங்க, ராசா அவர்கள் திமுகவில் இருக்கார், எம்பியாக வேறு இருக்கார். அப்படிப்பட்டவர் வந்து தன்னுடைய கட்சி தலைவருடைய கருத்துக்கு எதிராக இவ்வளோ
ஆக்ரோஷமா பேசுறாரு. இப்போ திமுகவில் சலசலப்பா, குழப்பமா, கட்சி உடைகிறதா இப்படின்னு இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்களாம் என்னை பார்த்து என்ன சொல்லுவீங்க? லூசாடா நீ, அறிவில்லையாடா உனக்கு, அது கட்டிங் ஓட்டிங் பண்ண வீடியோடா. ஆராசா அவர்கள் பேசினது எடப்பாடி அவர்கள் தீர்மானம் கொண்டு வரேன்னு சொன்னப்போ அப்ப பேசினது. இவனுங்க அதையும் இதையும் சேர்த்து போட்டு ஒட்டி வச்சுக்கிறானுங்க. இந்த உண்மை கூட தெரியாம எவன்டா உங்ககிட்டெல்லாம் மைக்கு கொடுத்தது விளக்கண்ண அப்படின்னு நீங்க என்ன திட்டுவீங்களா இல்லையா? தயவு செய்து உளறல் நாயகனை யாரும் இந்த மாதிரி திட்டி விடாதீர்கள், அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்கின்றதா? இப்ப அடுத்தது என்னன்னா, ஒரு சிலர் ஆரம்பிச்சிட்டாங்க, அது பாருங்க, அது பெரியார் சொல்லல, பெரியார் அந்த தலையங்கத்தில் என்ன எழுதியிருக்காருன்னா பாருங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு புலவன் அவனே இந்த மாதிரி தமிழ் படுத்தால் பிச்சை கூட எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பு எழுதிட்டு போயிருக்கார் அப்படின்னு தான் அவர் கோட் பண்ணாரு. பெரியார் தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க முடியாது, பிச்சை கூட கிடைக்காதுன்னு சொல்லலை அப்படின்னு ஒரு கும்பல் என்னென்னவோ ஆதாரங்களை எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்ப பெரியார் சொன்னதில்லை, அவர் யாரையோ கோட் பண்ணிக்கிறார் அப்படின்றது உங்களுடைய ஆர்கியூமெண்ட்டு. ஸோ பெரியாரை குறை சொல்லக்கூடாதுன்றது உங்களுடைய ஆர்கியூமெண்ட்டாக இருந்தால், நிர்மலா சீதாராமன் அவர்களும் வெறும் கோட் மட்டும் தானே பண்ணாங்க, அவருக்கு இவர் பதில் கொடுத்துக்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு அவர் ஒரு விளக்கண்ணையாக இருந்திருப்பார் உளறல் நாயகன். யார் என்ன பேசினாங்க, அது முழுமையான வீடியோவான்றது கூட தெரியாமல் அவர் இந்த மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்காருன்னு சொன்னால், அரசியலில் இருந்து முழுமையாக விலகி அவர் நடிப்பு பக்கம் வந்து விட்டார். உன்னை கேட்காதீங்க, என்ன சார் வளர்றீங்க அவரை மாதிரியே, அவரு இப்ப எம்பி ஆயிட்டாரு, அவரை போயிட்டு நீங்க நடிகர் ஆயிட்டாருன்னு சொல்றீங்க, அரசியலை விட்டு ஒதுங்கிட்டாருன்னு சொல்றீங்களே அப்படின்னா, இப்போ அந்த சினிமா நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, சீன் சொல்லுவாங்க, அது என்ன ஏதுன்றதை பற்றிலாம் கவலையே பட மாட்டாங்க. அது ஆக்ஷன் சீனாக இருக்கும், இல்லை ஒரு மலையிலேருந்து குதிக்கிற மாதிரி இருக்கும், காதல் காட்சியாக இருக்கும், சோகமான காட்சியாக இருக்கும், எல்லாமே நடிப்பு. அந்த சீன் முடிஞ்ச உடனே எல்லாரும் கைத்தட்டுவாங்க. அண்ட் ஈவன் சினிமா ரிலீஸ் ஆன பிறகும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு எல்லாரும் கைத்தட்டுவாங்க. நடிப்புன்றது எல்லாருக்கும் தெரியும், நடிகருக்கும் தெரியும், அதை பார்க்குறவங்களுக்கும் தெரியும். அந்த மாதிரி தான் உளறல் நாயகன் இப்போ பண்ணிட்டு இருக்காரு. அங்கே ப்ரொடியூசர் காசு கொடுப்பாரு, அதுக்காக ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதி கொடுக்கறதெல்லாம் பேசி நடிச்சுட்டு கைத்தட்டல் வாங்குறதோட சில்லறையும் சேர்த்துட்டு போகிறாங்க. இங்கே யாருக்கு என்ன கொடுத்தாங்களோ தெரியல, ஒருவேளை அப்போ கொடுத்த அந்த பதவி பிச்சைக்காக இப்போவும் அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிறது உண்மையா பொய்யா அப்படின்றத பற்றிலாம் கவலைப்படாமல், படிகளந்த மவராசை அங்கே ப்ரொடியூசர், இங்கே பதவி பிச்சை கொடுத்தவர்கள், அவர்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நான் எது ஒன்றா பேசுவேன் அப்படின்னு இறங்கின ஒருத்தரை பார்த்து அரசியலை விட்டு ஒதுங்கி அவர் முழு நேரம் நடிப்புக்கு போய்விட்டார்னு சொன்னதில் என்ன தப்பு இருக்க முடியும்? இப்போ நண்பர்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இனி அவனுக்கு மீசையே கிடையாது, மழுங்க ஷேவ் பண்ணி வச்சுன்னா அப்பப்போ மீசையை முறுக்கி விடுறேன் அப்படின்னு. நேர்மை அப்படின்றது கொஞ்சம் கூட இல்லாமல் நான் நேர்மையின் நெருப்பு அப்படின்னு உளறல் நாயகன் சொல்லிட்டு திரியும் போது மீசையே இல்லாமல் நான் முறுக்கி விடுறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதில் இன்னொரு வெக்கக்கேடான ஒரு விஷயம், இப்போ அவர் பேசினது நிர்மலா சீதாராமன் அவர்களை குறித்து, ஆனால் அவங்களுடைய சொந்த கருத்து கிடையாது, அவங்க அந்த பத்திரிகையில் வந்த செய்தியை கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இன்னைக்கு உலகம் முழுக்க தெரிந்து விட்டது. ஆனால் இவ்வளவு தெரிஞ்ச பிறகும், அவருடைய வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்தில் ஏறின பிறகும், இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சரி ஒன்றும் தெரியாதவங்க இதை பற்றி பேசினா கூட பரவாயில்ல, நாங்கள்லாம் யாரு சுய சிந்தனையாளர்கள், முற்போக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கும்பல் தமிழுக்காக வாளெடுத்து சுழற்றினார் அப்படின்னு புலகாங்கிதம் அடைவது பார்த்தீங்களா? எங்க பேசினா உலகம் முழுக்க கேட்குமோ அங்க போய் தமிழுக்காக பேசியிருக்கார் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் பார்க்கும்போது நான் பொய் மட்டும்தான் பேசுவேன், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, என்னுடைய கிரெடிபிலிட்டியை பத்தி எனக்கு கவலையே கிடையாது, அக்கறை கிடையாது, காசு வருதா, பதவி வருதா, இல்லை வேற ஏதாவது வருதா, அவ்வளவுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு இன்னைக்கு சமுதாயம் சீரழிந்து கொண்டு இருக்கின்றது. காரணம், இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு அவங்க பொய் பேசுறாங்கன்னு தெரிஞ்சும் நாம அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறோம் பாருங்க. நம்மளை தான் குறை சொல்லணும். நாம இதெல்லாம் புரிஞ்சுக்காத வரைக்கும் அந்த அதிகார இச்சையில் பதவி பிச்சை வாங்கி கொண்டு நம்மெல்லாம் நக்கல் பண்றதுக்கு ஒண்ணு இல்லை. இந்த மாதிரி 1000 உளறல் நாயகன்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.